உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென. பார்த்து நல்ல வேலை சார், சரியான நேரத்துக்கு வந்தீங்க. நீங்க மட்டும் வராம இருந்தா மேடம் என்ன லாயர் ஆஃபீஸ்க்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சுஜினை பார்க்கணும்னு என்ன போட்டு பாடா படுத்திருப்பாங்க சார். ரொம்ப நன்றி சார். என்ன மாப்பிள, அவதான் சொல்றான்னா நீங்களும் போய் கூட்டிட்டு போயிருக்கீங்களே. அவ பேச்சுக்கலாம் நீங்க ஆடாதீங்க. அவளுக்கு எதுவும் தெரிய மாட்டுக்கு. நான் எப்படி அவட்ட சொல்ல? ஒரு 15 நாள் போதும் மாப்பிள. 15 நாள் பொறுத்துக்கோங்க. அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல. அந்த பொண்ணு 15 நாள்ல அங்க வரப்போகுது. வந்தா அந்த பொண்ணையும் விட்டு இவளையும் பக்கத்துல விட்டுட்டு நம்ம பேசினாதான் உண்மை வெளியே வரும். இப்ப நம்ம அவன் சுஜின் கேட்டவன் அவன் அப்படி பண்ணிருக்கான், இந்த பொண்ணு பேசிருக்கான், எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான்னு சொன்னா கண்டிப்பா அவன் நம்ப மாட்டான். அதான் பேசாம இருக்கேன். எதுவுமே சந்தர்ப்பமும் சாட்சியும் இருந்தாதான் நம்புவா. என் மகளை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அவ அங்க போகணும் இங்க போகணும்னு சொன்னா எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. உங்க வீட்டுல பேசணும். அவங்ககிட்ட சொன்னா போதும். இவ்வளவு சரியா வலிக்கு வர வச்சுருவாங்க. மாப்பிள, என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்களோ. மாப்பிள, இங்க பாருங்க. அவளுக்கு பயந்தெல்லாம் நீங்க ஒதுங்கி போய் போன் பண்ண அவசியம் இல்ல. அவ முன்னாடியே வச்சு போன் பண்ணுங்க. நீங்க அவளுக்கு பயப்படதான் அவளுக்கு ரொம்ப தொக்காயி போகும். வீட்டுல யாரையாவது மதிப்பு இல்லாம பேசினான்னு வைங்களேன், எனக்கு ஒரு போன் போடுங்க. எந்த நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஓடி வர்றேன். என்னன்னு கேட்டாதான் அவளுக்கு அடங்குவா. இல்ல நான் ஏன் வரணும்? நீங்க தானே அவர் கட்டினவது. இங்க பாருங்க, அவ அவங்க வீட்டுல யாரையாவது மதிப்பு இல்லாம பேசினேன்னு வைங்களேன், இடம் பொருள் யாரும் பாக்காதீங்க. 2 அடியை கொடுங்க. ஒழுங்கா ஒழுங்கி இருப்பா. ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அடி கொடுக்காம. ஆனா இது இப்படி பேசிட்டு இருந்தானே என்னாலே தாங்க முடியல. பாவம். என்ன மாப்பிள, என் பொண்ணு வெளியே நிக்கன்னு பாக்கீங்களா? அவளெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ரொம்ப தூக்கி தூக்கி வச்சோம் வைங்களேன், அவ தலைக்கு மேலதான் ஏறுவா. அவளை பத்தி எனக்கு தெரியும். நீங்களும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவளை கண்டுக்காம விட்டுட்டீங்க வைங்களேன், தன்னால வலிக்கு வருவா. அவ பாட்டு நிக்கட்டும். கொஞ்ச நேரம் அடிக்கிற வெயில நின்னா மண்டையில இருக்கிற அந்த சுஜினை பத்தி நினைப்பெல்லாம் கரைஞ்சு போய் தன்னால உள்ள வருவா. பாருங்களேன். இல்ல சார், பாவம் அவங்க. அவங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. ஏன் இதுக்கு நிச்சயமா கூட நடந்துக்குவாங்க. அவங்க நினைச்ச வாழ்க்கை வேற இல்ல சார். நான் திடீர்னு அவங்க வீட்டுல வேலை பாக்குறவன் கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல சார். சார், நடத்த உள்ள கூப்பிடுங்க சார். ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க இன்னும் சாரு மோரன் கூப்பிட்டு இருக்கீங்க? சாரு மோரெல்லாம் கிடையாது. இப்ப நான் உங்களோட மாமா. என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமா. என்ன நீங்க மாமான்னு தான் கூப்பிடணும். என் ஒய்ஃபை மேடம் தான் கூப்பிடக்கூடாது. அவ உங்களுக்கு அத்தை. அத்தைன்னா நீங்க கூப்பிடணும். உங்களுக்கு நான் முறையெல்லாம் சொல்லி தரணும் அவசியம் இல்ல. பெரிய குடும்பத்துல வளர்ந்தவங்க நீங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் இன்னும் மாமான்னு தான் என்ன நீங்க கூப்பிடணும் பாத்துக்கோங்க. அப்போ என் பொண்ணு மேடம் தான் கூப்பிடக்கூடாதீங்க. அவ உங்களுக்கு பொண்டாட்டி. அவதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரணும். நீங்க மதிப்பு மரியாதை மனசுல இருந்தா போதும். மத்தபடி மேடம் தான் கூப்பிடணும் எந்த அவசியமும் இல்ல. இல்ல இல்ல சார், எனக்கு அப்படிலாம் கூப்பிட சடார்னு வர மாட்டுது. அது இல்லாம உங்க ஸ்டேட்டஸ் எங்க, என் ஸ்டேட்டஸ் எங்க சார்? ம்ஹும். ஏதோ மேடத்தை காப்பாத்தணும்னு சொல்லி தான் தாலியை கட்டினேன். அவங்க மேடம் தான் எனக்கு. என்ன மாப்பிள, அவசரத்துல ஏதோ தாலி கட்டிட்டானே எதுவும் யோசிக்காம, அதனால கடைசி வரை இவளுக்கு நம்ம கார்டியனாவே இருக்கலாம்னு நினைச்சுக்கீங்களா? சே, அப்படிலாம் இல்ல மாப்பிள. அவசரத்துல எடுத்த முடிவுனாலும் இதெல்லாம் யோசிச்சு ஒரு கேக்கு 100 மட்டும் யோசிச்சு எடுத்த முடிவு தான். என் பொண்ணுக்கு உங்களை விட்டா வேற நல்ல மாப்பிள கிடைக்குது ரொம்ப கஷ்டம் மாப்பிள. உங்க குடும்பமும் சரி நீங்களும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பழகாட்டாலும் அவங்களை எனக்கு பார்த்தோன்னே தோணும்ல சில பேரை, இவங்க நல்லா நம்ம பொண்ணை பார்த்துப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு தோணுது உங்க குடும்பமும் நீங்களும் தான். சாரி மாப்பிள, நான் அவசரத்துல என் பொண்ணை தான் யோசிச்சேன், உங்களை பத்தி யோசிக்கல. என் பொண்ணை பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட யோசிக்காம தாலி கட்ட வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. வாங்க மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பிரியா எங்க? பிரியா வரலையா? அத்தை, அவங்க வெளியவே நிக்கிறாங்க, உள்ள வரமாட்டுக்காங்க, அடம் பிடிக்கிறாங்க. சார் எவ்வளவோ கூப்பிட்டாங்க, வராம நிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்க அத்தை. ஷோ, அவளுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. யார சமாளிக்கன்னு தெரியல எனக்கு. வர இந்த வீட்ல என்னெல்லாமோ புதுசு புதுசா நடந்துகிட்டு இருக்கு. இதுல இவ வேற இந்த நேரத்துல வெளிய அப்படின்னு என்ன சாதிக்க போறாளாமா? வீட்டுக்குள்ள வரவே மாட்டாளா? இந்த வரேன். பிரியா, இந்த வா பிரியா, உள்ள வா. ஐயோ, என்ன சார் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய மனுஷன் என் காலில் வந்து விழுந்து கேட்கும்போது என்னால முடியாதுன்னு மறுக்க முடியல சார். நான் அதுவும் எதுவும் நினைக்கல. உங்க பொண்ணு நல்லா இருப்பாங்க எங்க குடும்பத்துல இருந்தா. நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மா அப்பா அக்காலாம் நல்லா பாத்துப்பாங்க தான். ஆனா அவங்களுக்கு அங்க செட் ஆகணுமே. அவங்க இங்க ஆடம்பரமா வசதியாவே வாழ்ந்துட்டாங்க. எங்க வீடு அப்படி இல்ல, உங்களுக்கே தெரியும். ஓட்டு வீடு தான், பழைய வீடு தான், ஒரே பாத்ரூம் தான். அவங்களுக்கு நேற்று ஒரு நாளே எங்க வீட்டுல இருக்க முடியல சார். ஹைஸ்கூல்ல அவங்க எப்படி இருப்பாங்க? அது நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். மாப்பிள, நான் ஒண்ணு சொல்லுவேன், வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. என் மனசுல பட்டதை சொல்லி உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள. மனசுல பட்டதை பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே. இவ்வளவு பெரிய பங்களால நானும் என் ஒய்ஃபும் மட்டும் தான் இருக்கோம். பாதி ரூம் திறக்க கூட ஆள் இல்ல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஏன் மாப்பிள குடும்பத்தோடு இங்க வந்து இருக்கக்கூடாது? இல்ல, உங்க பிரைவசி இதனால எதுனாலே கிடையாது. அது நான் பாத்துக்கலாம். உங்க வீட்டுல நீங்க மட்டும் இல்ல இருக்குன்னு, அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரும் இங்க இருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் மாப்பிள. என் பொண்ணும் வசதியா வாழ்ந்தவா, நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, வசதியா தான் வாழணும்னு நான் சொல்லல. வசதியா வாழ்ந்தவங்க என்னைக்கு வசதியா வாழணும் எந்த அவசியமும் இல்ல. இருந்தாலும் இல்ல சார், அது நல்லா இருக்காது. நடைமுறைக்கு அது ஒத்து வராது. எங்க வீடு சின்ன வீடா இருக்கலாம், ஓட்டுப்பேரையா இருக்கலாம். ஆனா அந்த வீட்ல அன்புக்கும் பாசத்துக்கும் என்னைக்கும் பஞ்சம் இல்ல.
எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் எங்களும் நல்லா தான் வளர்த்துருக்காங்க. இன்ன வரைக்கும் யார்ட்டையும் 5 பைசா கேட்க நின்னது கூட கிடையாது. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ பெரிய கார் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணது எனக்கு அவ்வளோ பெருசா தோணுச்சு. இல்ல சார், அது நல்லா இருக்காது. எங்க அம்மா அப்பா நல்லா பார்த்துக்குவாங்க பிரியா மேடத்த. ஆனா அவங்க தான் அங்க வந்து எப்படி இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அட்டாச் பாத்ரூம் வேணும்னு நேத்தே சொல்லிட்டாங்க. நான் அதுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக்குள்ள அந்த ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கட்டிடுவோம் சார். இல்ல சார், எப்படியோ வாழ்வோ தாழ்வோ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அவங்கள கடைசி வரை கண்காணாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு சார். அப்புறம் நான் இன்னும் இங்க டிரைவர் வேலைக்கு வரல சார். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? மாப்பிள்ள நீங்க இன்னும் டிரைவர் இல்ல. இந்த வீடு சொத்து எல்லாத்துக்கும் அதிபதி நீங்க தான். ஏதோ அறிவுறுத்தனமா அந்த சுஜின் பேர்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் மாத்திட்டேன் தான். இன்னும் 15 நாள்ல அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் இதாகி என் பேர்ல எல்லா டாக்குமெண்ட்டும் மாத்தி தரேன்னு இருக்கான். நான் அப்ப கூட என் பேர்ல எதுவும் வேண்டாம், உங்க பேர்ல மாத்தணும்னு ஒரு முடிவுல இருக்கேன் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள, நான் பண்ணது தப்புன்னா நேரடியா சொல்லிடுங்க. அதுக்கு இப்படி வரமாட்டேன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். நீங்க டிரைவர் விட பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த சொத்து கம்பெனி எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ப்ளீஸ் மாப்பிள்ள. சார் ப்ளீஸ் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கன்னு என்னமோ என் தன்மானம் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏற்கனவே பிரியா மேடம் 2 மட்டும் சொல்லிட்டாங்க. எங்க அப்பா கையில வாங்குற காசுலாம் உங்க வீட்டுல எல்லாரும் வயிறு நிறையுது, இல்லாட்டா நீங்களாம் பஞ்ச பரதேசின் அந்த மாதிரி நேரத்தெல்லாம் வார்த்தை விட்டாங்க. அவங்க சொல்றது ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப நான் என்னதான் வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கி வீட்டுல கொண்டு கொடுத்தாலும் என் அப்பாட்ட ஓசியில வாங்கி தானே எனக்கு சாப்பாடு போடுறேன்னு கேட்பாங்க. அதனால பின்ன நல்லா இருக்காதுல்ல சார். நான் தான் ஒரு ஸ்கூல்ல வேலை கேட்டிருக்கேன். நான் படிச்சது கூட பிஎட் தான். பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சிருக்கேன். எனக்கு அதுக்கான வேலை கிடைக்கலன்னு ரொம்ப நாள் ஒரு வருத்தமா இருந்து என் ஃப்ரெண்டு இப்பதான் இடையில பார்த்தேன், ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதனால இன்னும் 2 நாள்ல அங்கே இன்டர்வியூ இருக்கு. அங்கதான் சார் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ப்ளீஸ் சார், என்ன தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். நீங்க எப்போனாலும் எந்த எமர்ஜென்சினாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்து நிற்பேன் சார். என்ன பிரியா, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டா என்ன? வீட்டுக்கு வந்துட்டு நடு ரோட்ல நிக்க உன்னை போய் வந்து அழைக்கணுமா? வா வீடு தானடி, நீ நினைச்ச நேரத்துக்கு வரலாம் போகலாம். ஏன் வீடா? ஏன் வீடாமா இது? என் வீடு ஒண்ணும் இல்ல. இது அன்னைக்கு அப்பா என்ன ஒரு பாடங்களுக்கு தள்ளிட்டு வந்தார்ல, அதுதான் என் வீடா. அங்கதான் இருந்து ஆகணுமா? அங்க ஒரு நாள் இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு பாத்ரூம் கூட இல்ல. ராத்திரி பாத்ரூம் போனா கூட வெளியே எழுச்சி போக வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு பங்களால என்ன பிடிச்சி தள்ளி இருக்காரு. எனக்கு இது வீடு இல்ல, நான் வரவும் மாட்டேன். என்ன எதிர்பார்க்காதம்மா நீ. ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க கூட பொண்ணை ரிச்சா கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சைக்கிள் வச்சிருக்கான், பைக்கு வச்சிருக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். பைக் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கணும் கல்யாணம் பண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறான். கார் வச்சிருக்கேன், என் பொண்ணு ஃபிளைட்லயே சுத்தி வரணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கான். ஆனா ஊர்ல உலகத்துல இல்லாத ஒரு அப்பா எனக்கு கிடைச்சிருக்காரு. கார் இல்ல, ஒரு பைக் இல்ல, வீட்டுல ஒரு பாத்ரூம் கூட இல்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன தள்ளிட்டு இங்க ஜாலியா உட்காந்துருக்காரு. சார் பேசிட்டு இருங்க, அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். காலையிலே கிளம்புனது, அம்மா தேடிட்டு இருக்கோம். பிரியாமா நல்லா பேச கத்துக்கிட்ட போல இருக்கே. அடடே, என் பிள்ளை இப்படி எல்லாம் கூட பேசுமா? சூப்பர். கல்யாணம் ஆனா பேச்செல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. என்ன பிரியாமா, ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு எல்லாம் நினைச்ச மாதிரி நல்லபடியா அப்பா நடத்தி கொடுப்பேன். இப்ப என்ன எதுக்குமா கூட்டிட்டு வந்த? இவருக்கு அடி வாங்குறதுக்கா? கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு அடிச்சு கொல்ல போறீங்க போல இருக்க. என்னமா பண்ணுங்க, உங்க வயிற்றுல போய் பிறந்த பாத்தீங்களா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். எதுக்கு போய் அடிச்சீங்க? இப்ப யோசிக்கேன், உன்னை ஏன்டா இவ்வளவு நாள் அடிச்சு வளர்க்கறா அப்படின்னு. அடிச்சு வளர்த்திருந்தா ஒழுங்கா இருந்து பிள்ளை நீ. மாப்பிள்ள இருக்காரு, அவர்கிட்ட என்ன பேச்சு பேசுக நீ? அது பாலும் கிணறா உனக்கு? பாலும் கிணறோ என்ன கிணறோ, நீ அங்கதான் இன்னும் வாழ்ந்து ஆகணும். அந்த வீட்டுல இருந்தாதான் உனக்கு அன்புனா என்ன, பாசம்னா என்ன, விட்டு கொடுத்து போறதுன்னா என்ன, மத்தவங்களை புரிஞ்சு நடக்குதுன்னா என்ன நீ கத்துக்கிடுவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நினைச்சேன், இந்த சரௌண்டிங்ல ஏதாவது நல்ல ஒரு பெரிய பங்களா வாங்கி உன்னையும் உன் மாப்பிள்ள வீட்டுல எல்லாத்தையும் அங்கேயே வச்சிடலாம், வீட்டுல பேசி பாப்போம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது தப்பு. நீ அங்க இருக்கணும், அங்க இருந்து அவங்களோட சூழ்நிலை புரிஞ்சு இன்னும் மாதிரி நீ உன் மனசு மாறணும். அப்புறம் பாத்துக்கலாம், வீடு வாங்குறது கார் வாங்குறதுலாம். இவ்வளவு நாள் சொசா இருந்துச்சுல அப்பா காசுல, இனி நீ சொசெல்லாம் இருக்க வேண்டாம். அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிடணும், அங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நீ நடந்து ஆகணும். என்னதான் தப்பு பண்ணணும் தெரியல. யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது. என் அப்பா ஒண்ணுதான் எவ்வளவு உயிரா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இப்ப இல்ல, புரிஞ்சு போச்சு. எனக்குன்னு யாருமே இல்ல. அனாதை அனாதை. இங்க பாரு பிரியா, 15 நாள்ல எல்லாமே மாற போகுது. சுஜினை பத்தி என்னன்னு கேட்டிருந்தே இல்ல, சுஜினோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் இந்த 15 நாள்ல உனக்கு தெரிய போகுது. இப்பவுமே அவனை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப போறது இல்ல. எதுக்குமே ஆதாரத்தை சொன்னாலாம் பொண்ணு கூட நம்புவா. 15 நாள்ல உனக்கு ஆதாரத்தோடு உன் சுஜின் எப்பேற்பட்டவன் என்னன்னு உனக்கு தெரியதான் போகுது. அப்புறம் அந்த ஃப்ராடு பேர்ல எழுதி வச்சிருல அந்த டாக்குமெண்ட்ஸ் சொத்து எல்லாம், அதெல்லாம் 15 நாளைக்கு அப்புறம் என் பேர்ல மாற போகுது. நீ நல்லா ஒழுங்கா அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு நல்லபடியா சந்தோஷமா இருந்தேன்னா அதை உன் பேர்ல எழுதி வைப்பேன். அப்படி இல்ல அந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுங்க, அவங்களை போட்டு ரொம்ப இது பண்ற, ஒவ்வொரு இதெல்லாம் காமிச்சேன்னு வையன், அவ்வளவு சொத்து ஒண்ணு விடாம விக்ரம் பேர்ல எழுதி வச்சுவேன். பாத்துக்க, நீ நடந்துக்கிறதெல்லாம் இருக்கு. இங்க பாரு பிரியா, விக்ரம் தான் உன் புருஷன்.
அவன் கழுத்துல சபையில 3 முடிச்சு போட்டவன் உன்னை நல்லா பாத்துப்பான். அவங்க குடும்பம் நல்ல குடும்பம். அவங்க அம்மாவா மாமியாரா நினைக்காத, அம்மாவா நினைச்சுக்க. அந்த குடும்பத்து கூட அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியா சந்தோஷமா இருந்து காமி. இந்த 15 நாள்ல நீ சந்தோஷமா இருந்தேன்னு வையேன், அந்த குடும்பத்துல எல்லாரும் இப்படி ஒரு பொண்ணா, ஆஹா என் பையனுக்கு இப்படி கட்டி வச்சிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுற மாதிரி பேசினாங்கன்னா அந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாறும். அப்படி இல்ல இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்துன்னு வையேன், விக்ரம் பேர்ல எழுதி வச்சுட்டு பாத்துக்க. நான் போறேன். இந்த சொத்தை யாருக்கு பேர்ல எழுதி வைங்க. எனக்கு என்ன, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சொத்தை வச்சு நான் என்ன பண்ணதுக்கு? நான் போறேம்மா. என்னங்க பாவம் பிரியா, நானாதான் அவளை திட்டிருக்கேன், பேசியிருக்கேன். நீங்க ஒரு நாள் கூட அவளை திட்டினது இல்ல. நீ கை நீட்டி அறிஞ்சிட்டீங்களே. பாவம், அவன் மனசு என்ன பாடுபடும். ஏற்கனவே அவன் நினைச்ச வாழ்க்கை வேற இல்ல. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல சுதா, சில விஷயத்துக்கு அடிதான் மருந்து. அடி உதவுற மாதிரி அண்ணன் உங்க தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப அடி கொடுத்துட்டல, இன்னும் ஒழுங்கா இருப்பா அந்த குடும்பத்துல. ஐயோ எக்கா, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? பாரு, ஆனாலும் ஊர் உலகத்துக்கே தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேக்கு பாரு. ஆனாலும் நீ ஒரு வார்த்தை சொன்னியா? ஐயோ, எந்த விஷயத்த கேட்கான்னு தெரியலையே. பொழுது விடிஞ்சு அடைஞ்சா போதும், ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் மண்டைக்குள்ள போட்டுட்டு வந்துருவா. என்ன என்னது தெரியுமான்னு கேட்க. போக்கா, உன்கிட்ட பேசவே கூடாது. ஆனாலும் ஊர் உலகமெல்லாம் பேசுது, டிவியில கூட வந்துட்டு. ஆனாலும் நீ என்கிட்ட சொல்லல பத்தியா? இப்போ என்னை மறக்கன்னு நினைச்சுதானே மறைச்சிட்ட. நீயாவது மறப்ப, உன் மருமக எதுனாலும் என்கிட்ட சொல்லுவாள், அவ கூட மறைச்சிட்டா பேரு. இவ வேற இங்க நடக்கிற 1000 பிரச்சனையில இந்த பிரச்சனை சொல்லுவான்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு அதை சொல்லு, அப்புறம் எனக்கு தெரியுமா தெரியாதா உன்ட எதுக்கு சொல்லலைன்னு சொல்லுங்க. ஐஸ்வர்யாவுக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆயிட்டான், பெரிய தொழிலதிபருக்கு மகளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. சொத்தான் வீடான் காரான் 100 பவுன் நகையா. அப்படியா? ஆனாலும் என்ன ஒரு வார்த்தை கூப்பிடலையே கல்யாணத்துக்கு. டிவியில ஓடுது, பேப்பர்ல வந்தாச்சு, வாட்ஸ்அப்ல கூட வந்துட்டு. காலையில வாட்ஸ்அப்பை பார்த்து என் மகா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு நினைச்சேன். ஆனா ஐஸ்வர்யாவும் மறைச்சிட்டா பத்தியா? சும்மா விட மாட்டேன். இது பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்கான். ஐஸ்வர்யா. ஆமா, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு நேரத்தான் தெரியும். என்னமோ ஒரு கதையை சொன்னா, உண்மையா பொய்யானு தெரிய மாட்டேது. நல்ல வசதி உள்ள இடமா? இது தெரியாத எனக்கு. வாங்கத்த, ஏதோ காஃபி கொண்டு வரேன். காப்பி பிபி கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும். உன் தம்பி கல்யாணம் ஆயிட்டுன்னு பேப்பரு டிவி எல்லாத்துலயும் வந்திருக்கு. ஏன்டா ஒரு வார்த்தை சொன்னியா? சரி, ஒரு பார்ட்டிக்காவது கூப்பிட்டியா? நல்லா கமுக்கமா மாமியார் மருமகளும் இருந்துக்கிட்டீங்களே. ஐயோ அத்தை, என் தம்பி கல்யாணம் ஆயிட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நானே ஆனால் கல்யாணத்துக்கு போகலை. ஒரு எதிர்பாராத கல்யாணமா ஆகி போச்சு. அதான் சொல்ல முடியலை. என்னது எதிர்பாராத கல்யாணமா? பணக்கார விட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு, எதிர்பாராத கல்யாணம்னு சொல்லுங்க. சரி, உன் தம்பி கல்யாணம் ஆச்சுல்ல, ஒரு பார்ட்டி கூட எடுக்கல நீங்க? நல்லா இருக்கு கதை. பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்துட்டு பார்ட்டி கூட வைக்கலன்னா ஊர் உலகத்துல என்ன சொல்லுவாங்க ஐசு? உன் மாமியால ஏதாவது சொல்லுவாங்க? இந்த மாதிரி குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கானா, இப்படி கூட்டிட்டு வந்துட்டானா, நாளைக்கு தங்கச்சி ஒருத்தைய கூட்டிட்டு வருவா, அப்படி இப்படி என்ன பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. வீட்டுல போன போட்டு சொல்லு, இல்ல நேர்ல போ. கல்யாணம் ஏதோ தெரியாம நடந்துட்டு நீ சொல்லுங்க. சரி, அந்த கதையை இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன். இப்ப பார்ட்டியை வைக்க சொல்லு. நாளைக்கோ நாளை கழிச்சோ நல்ல நாளை பார்த்து சீக்கிரம் பொண்ணையும் மாப்பிளையும் வச்சு ஊரகி ஒரு பார்ட்டி வச்சால எங்க வீட்டுல கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியும். நானும் இந்த விஷயம் தெரியாம நானும் தப்பா நினைச்சிட்டேன். இத மாதிரி எத்தனை பேர் தப்பா எடுத்திருப்பாங்க சொல்லு. ஐயோ ஆமாத்த. ஐயோ, இந்த ஞாபகம் சத்தியமா எனக்கு வரவே இல்லை. நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. அதுக்குதான் அத்தை வேணும்னு சொல்லுது. அத்தை, நீங்க சொன்னது ரொம்ப நல்லதா போச்சுத்த. கல்யாணம் தான் அவங்க விருப்பத்துக்கு நடத்திட்டாங்க, பார்ட்டியாவது நம்ம எடுக்கணும்ல. நான் வீட்டுல போன் போட்டு இப்பவுமே அம்மாட்ட சொல்லுவேன். அதை செய் முதல்ல. அதை விட்டுக்கிட்டு ஒரு பேப்பர்லயும் டிவிலையும் போட்டு என்ன பலன்னு? நல்ல பிரியாணியா போட சொல்லு. என்ன பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. விஜய் அம்மா எப்படி பேசினாங்க? அப்படி பேச மாட்டாங்களே. அது இல்லாம விஜய் வேற அப்படி பேசுவான், போன்ல வரும், என் பையனை பார்க்க வந்துடாதுன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. விஜய், இதுக்கெல்லாம் நீ எந்திக்கணும். இதுக்கு பதில் சொன்னாதான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். ப்ளீஸ் விஜய், நீ எந்திச்சிருடா, உனக்கு ஒண்ணும் இல்லை. ஏய் மகா, கதவை திருடி கிளம்புனியா? அங்க கையில வீட்டுல எல்லாம் சாமி கும்பிட்டாச்சான். இங்கேயும் அடுத்து வருவாங்க. இப்போ சீக்கிரம் சாமி கும்பிட்டு புடவை கட்டிட்டு வா. முடியாது, நான் வர மாட்டேன். எனக்கு விஜய பார்க்கணும். ஏய், உள்ள வந்தேன்னு வச்சுக்க நடக்குது வேற. விஜய், நானும் பிள்ளை ஆசைப்படுவா வந்து பார்க்க வந்தா அவ அம்மா என்னெல்லாம் பேசினான்னு பாத்தில. நீ கால் வச்சு அந்த இடம் விளங்காதான். அப்படி சொல்ற வீட்டுக்கு போகணும் நிக்கிற. அந்த பையன் படுத்த பிடிக்கே இருக்கான். இன்னும் அவன் எந்திரிச்சு என்னெல்லாம் சொல்ல போறானோ தெரியல. இப்படி ஒரு குடும்பத்துக்கு நீ போன என்ன போகாவளி இருக்க என்ன? இங்க பாரு, அது ஒரு கேடு கட்ட குடும்பம். நல்ல வேலை முதவே உனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சதுனால பரவாயில்ல. என் பேச்ச கேட்காம நீ கல்யாணம் எதுவும் பேருந்தேன்னு வைங்க, உன் வாழ்க்கை நரகமா இருக்கும் பாத்துக்க.
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அங்க கூத்து நடந்ததெல்லாம் பார்க்க தானே செஞ்ச, மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க. இங்க பாரு மகா, நான் சொல்லியும் கேட்டுக்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் உனக்கு தேவையே இல்ல. ஆத்தாக்காரி இப்படி பேசுக, பையன் எப்படி பேசுவான்னு யாரு கண்டா? ஆரம்பத்துல கல்யாணம் ஆகி எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. புது மாட்டை எல்லாரும் குளிப்பாட்ட தான் செய்வா. போக போக தான் தெரியுண்டி சுயரூபம். வேண்டாம் மகா, அம்மா சொல்லத கேளு. முடியாது. விஜய் நினைச்ச மனசுல யாரையும் ஏத்துக்க முடியாது. என் விஜய் முடிச்சு சொல்லட்டும், அப்புறம் நான் ஏத்துக்கிறேன். விஜய்க்கு அம்மா பேசுறதுல நான் பெருசா எடுத்துக்கல. அவர் முடிக்கட்டுமா, அவர் சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியே அறிவு கட்டவளே, சொல்லத கேளு. அம்மா அப்பா எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவாங்க. கொஞ்சமா யோசிச்சு பாருடி. ஒழுங்கா புடவைய கட்டிட்டு மேல வர்ற இல்ல பாத்துக்க. விஜய் போன்ல இருந்து மெசேஜ் இருக்கு. அப்பாடா, முடிச்சுட்டாரு போல. கடவுளே, அப்பா என் விஜய்க்கு ஒண்ணும் இல்ல. விஜய் என்ன அனுப்பிப்பாரு? ஹாய் மகா. வேற சொல்லதுக்கே எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்ல. வேற என்ன செய்ய, பேசிதானே செய்யணும். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்காக தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இங்க பாரு, இன்னொரு உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் முடிஞ்சு போச்சு. என் நம்பரை தயவு செஞ்சு டிலீட் பண்ணிடு. நீ டிலீட் பண்ணாலும் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த சிம்மு போனு எல்லாமே தூக்கி குப்பையில தான் போட போறேன். ஏன்னா உன்ட்ட பேசியிருக்கேன் பத்தி எவ்வளவு நாள். உன்ட்ட பேச இந்த போன்ல எனக்கு பேச கூட விருப்பம் இல்ல. சி, நீ எப்படிப்பட்டவா ஒருத்தி? உன்னை கல்யாணம் பண்ணு நான் போய் நினைச்சிட்டேன் பேரு. உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கே என்னை இந்த அளவுக்கு கொண்டு போயிட்ட. உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தேன், என் உயிர் போனாலும் போயிருக்கலாம். எங்க அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இப்பதான் புரியுது உன்னோட சுயரூபம். உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர, நீ ஒரே பொண்ணா, சொத்தெல்லாம் இருக்கும், எல்லாம் நம்ம பேர்ல மாத்திடலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ வெறும் டம்மி பீஸ் அப்படின்னு. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் உனக்கு இருக்கு, மத்தபடி பெருசா சொல்றதுக்கு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஆக்சிடென்ட் கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. எங்க அக்கா சொன்ன மாதிரி வெளிநாட்டுல நல்ல ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு சொத்தெல்லாம் நிறைய இருக்கான். அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு எங்க அக்கா எப்போ பார்த்து சொன்னா. அப்ப என்னமோ எனக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு. இப்ப அந்த பொண்ணை பார்த்தவொன்னே அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு, மறந்துரு. அது இல்லாம உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா எல்லா ஸ்டோரிலையும் ஒரு பையன் தானே பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான், இவன் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கால, என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு விசாரிச்ச போதான் உன்னை பத்தி எனக்கு சில உண்மையெல்லாம் தெரிஞ்சுது. அத்தை பையன் அதான் அந்த கார்த்திக். அவன் கூட தான் நீ உள்ள சுத்தி இருக்கியாமே. அவன் கூட வீட்டுக்கு 2 பையனாமே. இருக்கிறது எல்லாமே 2ஆ போகும். கிடைச்சா நமக்கு லம்பா கிடைக்கும்னு யோசிச்சு தானே என் படத்துல சுத்தினேன். அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நான் வசதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன கலத்தி விடலான்னு பிளான் போட்டேன். அந்த நேரம் தான் கல்யாணம் பண்ணோம், நான் உன்னை இது பண்ணேன். எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீ பக்கா ஃப்ராடு. நீ ஃப்ராடுனா அதை விட பெரிய ஃப்ராடு நானு. ஓகே டாட்டா பாய். என்னமோ கொஞ்ச நாள் உன்னை பழகிருக்கமே, பழகுன தோசை சொல்லிட்டு போனமே அப்படின்னு சொல்லிதான் இந்த வாய்ஸ் நோட். ஓகே, என்ன மறந்துரு. தயவு செஞ்சு நான் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுத்துறாத. டாட்டா. இல்ல, இது விஜய் ரியலா பேசுற மாதிரியே இல்ல. விஜய் உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ இல்ல இது. என்னமோ தப்பு நடக்குது. என்ன தப்புன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இப்படி பேசவே கிடையாது. உன் வார்த்தையில லவ் இருக்கும், இது லவ்வே இல்ல. இது உன் வாய்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. நீ போய் சொல்ற. என்னமோ நடக்குதுடா. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன லவ் பண்ணது உண்மை, உன் கண்ணுல லவ் இருந்தது உண்மை, என்ன நேச்சது உண்மை. நீ இப்ப பேசுறது சுத்த போய். எதுக்கு இப்படி பேசுற? எப்படி எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு சத்தியமா புரியல விஜய். என்ன உயிரோடி கொள்ளாத. ஏய் கிளம்பிட்டியடி. அந்த கார்த்திக் எல்லாருமே வந்தாச்சு, சீக்கிரம் வா மகா. கடவுளே, என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நான் விஜய் எப்படியாவது பார்த்தாகணும். எந்த ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, என் விஜயை பார்த்து எனக்கு பேசினா போதும். விஜய் இப்படி பேசுறவரும் இல்ல, இப்படி நடந்துக்கிறவரும் கிடையாது. இப்ப என்ன பண்ண? எல்லாரும் வேற கீழே வந்திருக்காங்களே. நமக்கு நல்லது நடக்குன்னா சில நேரம் நடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவோம் விஜய். இப்ப நம்ம நடிப்போம், எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்போம். வேற வழி இல்ல. நம்ம ஏதாவது கீழே பிரச்சனை பண்ணோம், அம்மா நம்ம விடாது, கண்ணில விளக்கணை விட்டு பார்த்துட்டே இருக்கோம். இதான் சரி. புடவை கட்டிட்டு முதல்ல கீழே போய் சாமியை கும்பிடும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அஞ்சு பவுன் இருக்கும் போல இருக்க. மாப்பிள்ளைக்கு செயின் எவ்வளவு பார்வையா செஞ்சிருக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மஞ்சு. செயின் நல்ல பெருசா கனசமா எடுத்திருக்கியே. இப்ப நான் கையில வீட்டுல போய் சாமியை கும்பிட்டுட்டு வரோம். ஆனா மாப்பிள்ளைக்கு 3 பவுன் தான் செயின் செஞ்சிருக்கா. இது நல்ல பார்வையா இருக்கு. 3 பவுன் அதுக்கு தக்கன தானே இருக்கும். அவங்க நினைக்கணும் நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ளை நம்ம மகன் மாதிரி நல்ல பார்வையா செய்யணும்னு. நம்ம சொல்ல முடியுமா? நல்லா இருக்கு பிள்ளைக்கு. நல்ல நெக்லஸ் நல்ல பார்வையா அழகா செஞ்சிருக்கியே. அப்புறம் இதெல்லாம் பத்திரமா தூக்கி பீரோட வச்சிரு. எனக்கு கல்யாண வீடு பத்தியா சொந்த பந்தம் வரும் போகும், ஏதாவது ஒன்று காண்டே நம்ம வந்தவங்களுக்கு சொல்ல முடியுமா? அதனால பார்த்து பத்திரமா சாமியை கும்பிட்டு உடனே பீரோட தூக்கி வச்சு பூட்டி வச்சிரு, சரியா? ஏய் என்ன மஞ்சு, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், பேசாம இருக்க. காலை கூப்பிடு. மகா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கூப்பிடு, மேக்கப் பண்ணா போதும், நாளைக்கு பண்ணிடலாம். நீ அப்பதே ரெடி ஆயிட்டா? நீ மாப்பிள்ள வந்திருந்தாரு, பேசிட்டு இருக்காளோ என்னமோ. அதை கூப்பிட்றேன். நீ மகா, மகா வாமா. நம்ம தான் எல்லாத்துலயும் ஃபாஸ்டா இருக்கும் போல இருக்கு.
என்னத்தான் அவன் லவ் பண்ணி தொலைச்சானு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வேகமும் தெரிய மாட்டுக்க. நம்ம இவ்வளவு நாள் இவள்கிட்ட பேசினது கூட இல்ல. இப்பதான் ஒரு மாசமா பேசி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்போது இவன் ஏன் அணைஞ்ச விளக்கா இருக்கான்னு தெரியலையே. வாங்க மாப்பிள, வாமா கையில சாமிலாம் கும்பிட்டாச்சா? அம்மாவும் கூட்டிட்டு வர வேண்டியதானே வீட்டுக்கு? பெரியம்மா, அம்மா சாமி கும்பிட்ட நகையெல்லாம் எடுத்து பீரோல வச்சிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்கலாம் இருக்காங்களா, கவனிக்கணும்ல. நாளைக்கு கல்யாணம் தான் இருக்க, அங்க பாத்துக்கோங்க. என்னத்தான் நம்மளே வந்துட்டோம், இன்னும் இவங்க ரெண்டத்தையும் காணும். உங்க தம்பி எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்லோ தான் போல இருக்கு. ஆனா உங்க அளவுக்கு இல்ல உங்க தம்பி. அப்படி சொல்லு கையில. எல்லாத்துலயுமே அத்தான் ஃபாஸ்ட் தான். அத்தான் அளவுக்கு யாராலையும் ஈக்குவல் பண்ண முடியாது. உனக்கு இப்ப தெரியாது என் ஃபாஸ்ட். அப்புறம் தெரியும் பாரு. பார்க்க தானே போறோம். மகாக்குட்டி, நீ கிரீன் கட்ட போறேன்னு எனக்கு தெரியாது, நான் கிரீன் கட்ட போறேன்னு உனக்கு தெரியாது. ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பத்தியா? ஒண்ணு போல கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாரு. அந்த ஏத்தாப்புல ரெண்டு நிக்கி பாரு, அதுல கடுப்பு ஏத்தணும். அதுக்கு மட்டும் அன்னைக்கு கோயில் திருவிழாக்கு ஒண்ணு போல ஒரே கலர்ல போட்டுக்கணும். என்ன அலட்சியத்தையும் பண்ணிட்டு இருந்துங்க. பாரு மகா, நம்ம ரெண்டும் சொல்லாமலே கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். இதான் மனசு ஒத்துமைன்னு சொல்லுவாங்களோ என்னமோ. ஆமா ஆமா, நாங்க தான் பாத்துட்டு இருக்கோமே நீங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்கோன்னு. இல்ல கையில. மகா, என்னம்மா அசந்தாப்புல இருக்க? என்ன உடம்பு எதுவும் முடியலையா? அன்னைக்குதான் உடம்பு முடியலன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஊசி எதுவும் போட்டுட்டு வா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி டல்லா நின்னா எப்படி? ஐயோ அம்மா, நீங்க வேற. அவ எதுனால டல்லா இருக்கா தெரியுமா? அவளும் நானும் கிரீன் கலர் கட்டிட்டோமா, பாக்குறவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அதனால புடவையை போய் மாத்திட்டு வரேன்னு ஒரே டார்ச்சர். நானும் இருக்கட்டும், யாரு கிண்டல் பண்ண என்ன, நம்ம வீட்டு ஆளுகள் தானே, ஒண்ணும் இல்ல வான்னு அவளை சமாதானப்படி கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவீங்களான்னு நினைச்சிட்டு நிக்கா. இல்ல மகா? ஆமா ஆமாட்ட. சரி சரி, சீக்கிரம் சாமியை கும்பிடுவோம், நல்ல நேரம் முடிய போகுது. ஆமாப்பா, நல்ல நேரம் போதுக்குள்ள சாமி எல்லாரும் கும்பிட்டுருங்க. என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்குதான் வெறுங்கையோடு இன்னும் சாமி கும்பிடுவோம். அடுத்த வருஷம் இதே நாள் எங்க கையில ஒரு குழந்தை இருக்கும். என்ன கையில? ஐயோ அத்தான் சும்மா இருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதும்பா. சரி சாமியை கும்பிடுங்க. கடவுளே, இந்த கல்யாணம் நாளைக்கு சத்தியமா நடக்க கூடாது. எனக்கு கார்த்திக்கும் விஜய் அதுக்குள்ள கண் முடிச்சு பாத்துடணும். அவர் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். கடவுளே, இது மட்டும் நடந்துருட்டுப்பா. கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே என் மகாவை கல்யாணம் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாவே அவ என்ன அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சு உன்னை கும்பிட்டேன். நேத்து பாரு, கல்யாணத்துக்கு முன்னாவே அத்தான் அத்தான் என்ன நாலு மட்டும் கூப்பிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நான் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுளே, நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது நல்ல படிச்ச பொண்ணா, கொஞ்சம் என்னை விட அழகான பொண்ணா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா என்னோட அழகான பொண்ணா எனக்கு கொடுத்துருக்க. படிப்பு தான் இல்ல. சரி, எல்லாம் எதிர்பார்த்தா முடியுமா? எப்படியோ நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரிதான். கடவுளே, எல்லாரும் என்ன ஒன் சைடா லவ் பண்ற, இதெல்லாம் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, இப்ப 2 சைடும் லவ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம். அதுவும் வீட்டு சம்மதத்தோடி. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அத்தான் இன்னைக்கு மாதிரி என்னைக்கு என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்பா. அவர் சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துல ஒத்த குழந்தை இல்ல 2 குழந்தையா பெத்து கொடுக்கணும்.